ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று ஒரு கவிஞர் பாடினார். அவரை போன்று பலருக்கு இந்த உலகம் இன்பமயமாக இருக்கின்றது. உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன, அதற்கு நமக்கு வயது போதாதே என்று கவலைப்படுபவர்கள் உண்டு. இப்படி சிலர். மற்றும் சிலருக்கு இந்த உலகம் துக்கமயமாக தோன்றுகின்றது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதில் இஷ்டமில்லை. உலகத்தை அவர்கள் துன்பமாக காண்கின்றார்கள். அதனால் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை தானாக கூட முடித்து கொள்வது உண்டு. அதையும் நாம் பார்க்கின்றோம். சிலர் இந்த உலகம் சரியாகத்தான் இருக்கின்றது, ஆனால் அதில் சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அப்படி சீர்திருத்தம் செய்தோமானால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து பல சீர்திருத்தங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் இன்பமயமானதா, துன்பமயமானதா, அல்லது இந்த உலகம் ஏதாவது செப்பனிடப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு என்ன பதில்? நாம் மாலையிலே ஒரு கடற்கரையில் காற்று வாங்க செல்கின்றோம். மாலை பொழுதில் அந்தி மயங்கும் வானம், அலையலையாக வருகின்ற கடல் அலைகள், வானத்தில் பார்க்கும் பொழுது மாலையில் உதிக்க ஆரம்பிக்கும் அந்த சந்திரன், வானத்தில் தெரியும் விண்மீன்கள், அந்த கடற்கரையில் பார்த்தால் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், சிலர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கங்கு சிலர் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். காற்று வேகமாக வீசுகின்றது. மனதிற்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது, தெம்பை கொடுக்கின்றது. ஆஹா, எவ்வளவு நன்றாக இருக்கின்றது இந்த மாலை பொழுது. அந்தி மயங்கும் வானம், அலை அலையாக இந்த பூமியை தொட்டுவிட மாட்டோமா என்று வந்துவிட்டு முடியாமல் திரும்பும் அந்த அலைகள், நீலக்கடல், எங்கும் குதூகலத்துடன் இருக்கக்கூடிய அந்த மக்கள், இவைகளை பார்க்கும் பொழுது இந்த உலகம் இன்பமயமாக தெரிகின்றது. ஒரு சங்கீதத்தை கேட்கும் பொழுதும், ஒரு நாடகத்தை பார்க்கும் பொழுதும், உல்லாச பயணங்கள் சென்று பல ஊர்களை நாம் பார்க்கும் பொழுதும் வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாம் ஒரு மருத்துவமனைக்கு செல்கின்றோம். அங்கு என்ன காட்சியை காண்கின்றோம்? வேகமாக ஒருவரை அழைத்து வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்கின்றார்கள். சிலர் அழுது கொண்டிருக்கின்றார்கள், சிலர் வேதனையால் வலி தாங்க முடியாமல் துடிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை மருத்துவமனையிலே காண்கின்றோம். வெளியூர்களுக்கு சென்று விட்டு வரும்பொழுது ரயில் நிலையங்களிலே படிக்கட்டுகளே இறங்கி வரும்பொழுது பார்த்தால் கையில்லாமல் கால்கள் இல்லாமல் எவ்வளவோ பேர் அமர்ந்து அதையே வீடாக நினைத்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து நம்மிடம் ஏதாவது கேட்கின்றார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் பாவமாக இருக்கின்றது. சில சமயங்களில் நான் நினைத்து கொள்வது உண்டு, நாம் 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்களுக்கு அதே ரயில் நிலையத்தில் பயணம் செய்து வருபவராக இருந்தால் அதே இடத்தில் அவர் அமர்ந்திருக்கின்றார். 3 வருடங்களாக அவருக்கும் ஏதோ உணவு கிடைக்கின்றது,
அவருக்கும் ஏதோ ஒரு உடை கிடைக்கின்றது, அவருக்கும் இருப்பதற்கு ஒரு இடம் இருக்கின்றது. என்ன விந்தை! நாம் கார்களில் சென்றோமானால் அந்த சந்திப்புகளிலே ஏழை தாய்மார்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு நம்மிடம் பிச்சை கேட்கின்றார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதே மனது என்னவோ செய்கின்றது. சில செய்தித்தாள்களில் சில சம்பவங்களை படிக்கும் பொழுதும் உலகம் இவ்வளவு மோசமாக இருக்கின்றதா என்று நமக்கே பயம் ஏற்படுகின்றது. இந்த உலகம் துக்கமயமானதா இன்பமயமானதா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், துக்கமும் இன்பமும் கலந்ததுதான் இந்த உலகம். உலகத்தில் எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தால் இந்த உலகம் அழுத்துவிடும். ஒரே மாதிரியாக வீடு, ஒரே மாதிரியாக மனிதர்கள், ஒரே மாதிரியான ஆடை என்றால் வெகு விரைவில் இந்த உலக வாழ்க்கை நமக்கு அழுத்துவிடும். உலக வாழ்க்கை அழுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பல விசித்திரங்கள் இருக்க வேண்டும். அத்தகைய விசித்திரங்கள் இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையானது அழுக்காமல் என்றும் நமக்கு வாழ்வதற்கான ஒரு உந்துதலை அது தந்து கொண்டே இருக்கும். அகர்பத்தி